திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைமையில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் ஒன்றாக சேர்ந்து இணைந்து நமது கலைஞருக்காக இந்த பிரம்மாண்டமான விழாவை நடத்துகிறார்கள். கலைஞர் அவர்கள் பேச்சில், எழுத்தில், அரசியல்ல மட்டும் இல்லைங்க, நகைச்சுவையிலும் மன்னாதி மன்னன். அப்படி நகைச்சுவையில, நடிப்புல தேசிய விருது வென்றவர் தம்பிராமையா. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னப்ப நான் மட்டும் இல்ல, என்னுடைய மகனையும் கூட்டு வரேன்னு சொன்னாரு. அவர் நடிக்க அவருடைய மகன் வெயிட் அவருடைய மகன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடைய வருங்கால மருமகன் உமாபதி அவர்கள் இயக்க ஒரு அழகான நிகழ்ச்சியை பார்க்கலாம். கலைஞர் அவர்கள் நகைச்சுவோடு பின்னி பிணைந்தவர். அவருடைய ஆயுள் விருத்திக்கான காரணம் என்பது எந்த சோகத்தையும் எந்த சந்தோஷத்தையும் அந்த நகைச்சுவை உணர்வுடவே அவர் அணுகுனதான். ஸோ அந்த வகையில் அந்த மேடையில் ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபெடரேஷனுடைய தலைவர் ஆர்கே செல்வமணி சார், லிங்குசாமி சார், உதயகுமார் சார் உள்ளிட்டவங்களாம் சொன்னாங்க. அப்போ சரி சார் போடுறேன் சார் அப்படின்னு. அப்போ நான் வீட்டில் என் மகன் இருந்த பொழுது வீட்டில் கேட்ட பொழுது அப்போ ஒரு காமெடி ஸ்கிரிப்டாங்கன்னு ஒரு லைன் ஒன்று சொன்னேன், சூப்பராக இருந்து போட்டுடலாம் அப்படின்னு. அப்போ என் மகனையே டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை சொன்னோம். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும், வீட்டுக்குள்ளே உட்காந்துங்க பண்ணிக்குவோம். அந்த வகையில் இந்த ஸ்கிரிப்டில் தம்பி காளி வெங்கட்டை பிரதானப்படுத்தி முனிஷ்காந்த், தம்பி ஸ்ரீமன், தம்பி விதார்த் இவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து கலைஞருடைய 100வது ஆண்டு விழா நிகழ்விலே இந்த மேடையிலே இந்த நகைச்சுவை விஷயமான ஒரு விஷயத்தை நாங்கள் போட்டதற்கு பெருமிதம் கொள்கிறோம். நன்றி. பகை வையடா தாண்டவ கோண, காசுக்கு உடட்டில் உடவாடடா தாண்டவ கோண. அட முட்டாப்பா எல்லாம் தாண்டவ கோண, இந்த முட்டாப்பா எல்லாம் தாண்டவ கோண. காசு முடலாடியாக்குச்சடா தாண்டவ கோண, தாண்டவ கோண, தாண்டவ கோண. யோ சேட்டு, உலைக்கு வந்த இடத்துல நீ வேற சாதி கலவரத்தில் விட்டுருக்கு. சாதி கலவரத்தை நான் விடுவேனா? ஆமா, நான் அப்படி பண்ணலடா தம்பி. எங்க நீ பாடுன பாட்டு ஒரு 2 லைன் மறுபடியும் பாடு. தாண்டவ கோண, தாண்டவ கோண. என்னதான் கோன் என்றா அடசண்டா, அடசன்ட்ட காசு எடுக்கும், காசு எடுக்கிறவன் ஆடுவான், அதுதான் ஆடுறேன். யோ சேட்டு, நான் ஒரு பச்சை தமிழன், எனக்கு தெரியாத தமிழ நீ சொல்லி தெரியா? பரவாயில்லையா? யாரு நீ? உன் பூர்வீகம் உங்க அம்மா அப்பா யாரு? அம்மா உத்தரப்பிரதேசம், அப்பா மத்திய பிரதேசம். டவுல பிறந்த குழந்தை நான். டவுட்ல பிறந்த குழந்தையா? டவுல பிறந்த குழந்தை. ஓ லவ்ல பிறந்த குழந்தையா நீ? என் சாமி முடுகன். சேட்டுக்கு சாமி தமிழ் கலவர் முருகனா? என்ன சொல்ற சேட்டு? முருகனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆடு படை வீட்டுல ஒரு படை வீடு. நான் பாடட்டுமா? சரி பாடு. நீ பாடையில போக கூடாது. ஏய், நீ பாடையில போக கூடாதுடா. ஆரியா பாடையில. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் தேடி தேடி படுவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாசம் அசுரடை வந்த இடம். அது டேவிட்டை காட்ட இடம். ஆவடி மாடத்திலும் படும் ஐப்படி திங்களிலும் அன்ப திருநாள் காணும் இடம், அன்ப திருநாள் காணும் இடம். கண்டா முடுகா, கண்டா முடுகா. செட்டு பாடுறது பாட்டியா? திருச்செந்தூர் முருகனுக்கு தெரிஞ்சுன்னா கடலுக்குள்ள வச்சு இலங்கைக்கு போயிட போறாரு. ஆமா, தமிழ்ல உனக்கு வேற என்ன தெரியும்? என் நிறைய புத்தகம் படிச்சிருக்கிறேன்டா. கடித்தொகை, குறுந்தொகை, வழித்தொகை, குறுந்தொகை, பட்டுப்பாத்து, 8 தொகை, 12 கீழ்கணக்கு, அகநானூறு புறநானூறு. அகநானூறு புறநானூறு. நீ ஒரு நல்ல கணக்கா தான் படிச்சிருக்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்பதான் தமிழ்நாடு தண்ணிக்குள்ள முடிஞ்சு தத்தளிச்சு எழுந்து உட்காந்துருக்கு. அரசாங்கத்திலேருந்து குடும்பத்துக்குலாம் நிவாரணம் கொடுக்குறாங்க. அதுபோக பயிர் சேதமானவர்களுக்கு விவசாயிக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க. படகு சேதமானவர்களுக்கு மீனவர்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, தனியார் நிறுவனங்களும் பிரபலங்களும் பொருளாகவும் பணமாகவும் கொடுக்குறாங்க. நீ என்ன கொடுக்குற? நான் பொருளுக்கு பணம் கொடுக்குறேன்டா. ஓய், பொருளும் கொடுத்து பணமும் கொடுப்பாரா சேர்த்து? பொருளுக்கு பணம் கொடுக்குறேன்டா. எனக்கு கடனை மனசு. எப்படி பொருளை வாங்கிட்டு பணம் கொடுப்பாரா? ஒரு கருணக்கிழங்கு மனசு இவருக்கு. அடகுன்னு சொல்லு. என்னென்ன பொருள் கொடுத்தா பணம் கொடுப்பேன்? தங்கம், வைரம், வெள்ளி. ஓ, தங்கம், வைரம், வெள்ளி. நீ வெள்ளின்னு சொன்னான்னு என் கொழுந்தியா வள்ளி ஞாபகத்துக்கு வந்துட்டேன். என் கொழுந்தியானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு முறை உன் கொழுந்தியாவை பார்க்கட்டுமா? அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். இப்போ அவ விருந்தாடி வந்திருக்கா. சரி. என் பொண்டாட்டி அவளை ஒரு 10-15 நாளைக்கு வச்சிருந்து நல்லா கவனிச்சு அனுப்ப சொல்லியிருக்கா. கையில காசு இல்ல, இந்த நகையை கொடுத்து விட்டுருக்கா. இது எடைய போட்டு எவ்வளவு இருக்குன்னு சொல்லு. ஓ, என்னையா பண்ற?
இனியா நாக்கில் எடைய போடுற? அடுப்பவம் அது சரி, எவ்வளோ இருக்கு? 2 கிராம். 2 கிராமா? ஆ. ஒரு 10-15 நாளைக்கு எனக்கு அவளுக்கு மட்டன் சிக்கன்லாம் எடுத்து சூப் வச்சு கொடுக்கணும். சரி, பார்த்து ஏதாவது நீ பார்த்து கொடு. நீ கேடுடா தம்பி, உன் குடண்டி அவன் எடுக்கணும், நீ சூப்பெல்லாம் வச்சு கொடுக்கணும். கேடுடா. எதுக்கு சேட்டு? நான் என்ன அதிகமாக கட்ட போகிறேன்? நீயே வர்றது என்ன வருதோ அதை பார்த்து கொடு. நீ கேடுடா, எவ்வளவு வேணாலும் கேடுடா. சரி, இப்போ என்ன பண்ணுறது? ஒரு 2 லட்ச ரூபா கொடு. எவ்வளவு? 2 லட்ச ரூபா கொடு சேட்டு. எவ்வளவு? 2 லட்சம். 2 கிராமுக்கு 2 லட்சமா? ஆமா. 2 கிராமுக்கு 2 லட்சமா? 2 கிராமுக்கு 2 லட்சமா? யோ யோ சேட்டு, இன்னும் வாய்க்குள்ள தோட போட்டு முழுங்கிட்டேன். ஏங்க, சேட்டு கடையில் நகையை வச்சா வட்டியில் முழுங்கின்னு சொல்லுவாங்க. சேட்டு வாயில போட்டு முழுங்கிட்டாங்க. இது எப்படி நான் எடுப்பேன்? தோண்டி எடுக்கிறதுக்கு கடப்பாரம் வாங்க மெக்கானிக். நல்ல வேலை ஸ்பானரோட வந்துட்டீங்களா? இதை பார்த்தா மெக்கானிக் மாதிரி தெரியுதா? இதை பார்த்தா உங்களுக்கு ஸ்பானர் மாதிரி தெரியுதா? இல்லைங்க, இந்த வாய்க்குள்ள தோட போட்டு. ஆமாது. ஐயோ, மூச்சு இல்லையா? நீ கொண்டு என்ன பார்த்து யோ, என் தோட தூக்கி வாயில போட்டு முழுங்கிட்டாயா சோட்டு? இங்க பாரு, என்னை யாரு பார்க்க வந்தாலும் ஆ, கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆ. அப்படியே எடுத்துட்டு போங்கன்னு தான் சொல்றேன். அப்படிப்பட்ட தொழில்காரன்டா. இந்த பீஸ் மட்டும் என்கிட்ட வந்துருந்துச்சுன்னா என் புது வீட்டுக்கு காம்பவுண்டை கட்டிட்டு போட்டான். ஓ, நீங்க கொத்தனாரா? நல்ல நான் டாக்டர்ரா. பச்சை இங்கில கையெழுத்து போட்டேன்னு வச்சுக்க, உன்னை 10 நிமிஷம் கம்மின்ற மாதிரி பண்ணுவேன். நீ வந்து காரணத்தை சொல்லாத, எப்படி செத்தாலும் பதில் சொல்லு. நகையை கொண்டு வந்து கொடுத்தேன், இடம் ஓட்டு பார்க்கணும்னு சொல்லி யோ லூசு. சரி, பேசு. நகையை கொண்டு வந்து கொடுத்தேன், வாயில போட்டு இடம் ஓட்டு பார்த்தேன். எவ்வளோ கேட்டேன்? 2 கிராம் இருக்குன்னா எவ்வளோ தருவேன்னு சொன்னேன். நீயே கேளுன்னா நான் கேட்டேன். நீ எவ்வளவு கேட்ட? 2 லட்ச ரூபா கேட்டேன். எவ்வளவு கேட்ட? 2 லட்சம். எத்தனை கிராமு? 2 கிராமு. 2 கிராமுக்கு 2 லட்சம். 2 கிராமுக்கு 2 லட்சம்யா. அப்புறம் இப்ப சாதாரணமா? ஐயோ, ஒண்ணுக்கு 2 பீஸ் விழுந்துருச்சு. ஐயோ, வெளியில தெரிஞ்சா என்ன கொலைக்கேஸ் ஆகி போயுமே. இதை நான் எப்படி அப்புறப்படுத்துறது? யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க வாட்ச்மேன், எந்த காம்பவுண்டு? வாங்க, ஒரு கை பிடிங்க டக்குன்னு. என்னைய பார்த்தா உனக்கு வாட்ச்மேன் மாதிரியே தெரியுது. அப்புறம் போலீஸ். நீங்க பெல்ட்டும் காண ஒன்றும் காண போலீஸுங்கிறீங்க. பெல்ட் நேற்று பொண்டாட்டி கிட்ட கொடுத்து டெய்லி காலையில் அவள் கொடுப்பா, நான் வாங்கி கட்டிக்கிட்டு வருவேன். இன்னைக்கும் கொடுத்தா கட்ட மறந்துட்டேன். மூச்சு கூட இல்லை. ஆமாங்க, தெரியுங்க, மூச்சு இல்லை. எப்போ விழுந்தது? இது 7:30. இது இது 7:35. 5 நிமிஷத்துல 2 கொலையா? ஐயோ, நான் யார் தெரியுமில்ல? அதான் சொன்னீங்கல்லங்க போலீஸ்ன்னு. சாதாரண போலீஸ் இல்ல. ஆ, நாகாலாந்துல நசுக்கிருக்கேன், கர்நாடகால கசக்கிருக்கேன், கேரளாவில் கிழிச்சிருக்கேன். இங்க இத்தனையும் கிழிச்சிட்டு வீட்டில் நல்லா வாங்கி கட்டிட்டு வந்திருக்காரு. இதை நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? ஆ. எனக்கு உன் பதில் தேவையில்லை. அப்பாடா, நான் கிளம்புறேங்க அப்ப. ஏய், ஆ, பதில் தேவையில்லை. ஆ. ஆனா எப்படி செத்தாங்கன்ற காரணத்தை சொல்லு. பதிலுக்கும் காரணத்துக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? அதாவதுங்க சார், என் குழந்தையான எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொழுந்தியானா எல்லாருக்கும் தான் பிடிக்கும், பட் எனக்கு அந்த பாக்கியில. உன் பதில் தேவையில்லை, எப்படி செத்தாங்கன்னு காரணத்தை சொல்லு. அதாங்க, என் குழந்தைய விருந்தாடி வந்துருச்சு. என் பொண்டாட்டி உன்னுடைய பதில் தேவையில்லை, எப்படி செத்தாங்கன்னு காரணத்தை சொல்லு. என்னடா புது திணிசா இருக்குது. அதான் குழந்தை இங்க எதுக்கு வந்த? நகை அடகு வைக்கும். யார்கிட்ட? சேட்டுக்கிட்ட. என்ன நகை? தங்க நகை. எவ்வளவு கிராமு? 2 கிராம். 2 கிராமா? ஆமா. அதுக்கு 2 கொலையா? எவ்வளவு கேட்ட? நானும் 2 லட்ச ரூபா கேட்டேன். எவ்வளவு கிராமு? 2 கிராமு. எவ்வளவு கேட்ட? 2 லட்சம். 740. எவ்வளவு கிராமு? 2 கிராமு. எவ்வளவு கேட்ட? 2 லட்சம். 2 கிராமுக்கு 2 லட்சம். 740. 3 பீஸ் ஆகி போச்சு. ஐயோ, 1 2 நாளா தூக்கிட்டு போக முடியாது. இதுல 3 பீஸ், அதுல அது முரட்டு பீஸா இருக்கு. என்ன பண்ண? உயர் அதிகாரிலாம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்களா எனக்கு? ஒப்பாடி. சார் வாங்க. என்ன டூரிஸ்டா நீங்க? ரஷ்யாலேருந்து வந்திருக்கீங்களா? கோட்டு சூட்லாம் இருக்கு. உக்ரைன்ல கொண்டு போறது மாற்றிட்டு வந்துட்டீங்களா? ஏய், என்ன பார்த்தா டெரரிஸ்ட் மாதிரி தெரியுதா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? என்ன நினைச்சு சொல்லு சார். உங்ககிட்ட சொல்லிருக்கேன், உயர் அதிகாரி. இந்த செலவு காசு சேட்டு நகை கொடுத்தேன்ல, ஒரு இடம் போட சொன்னேன். நாக்கில் போட்டு 2 கிராம் இருக்குன்னு சொன்னார். எவ்வளோ சொன்னா?
2 கிராம் இருக்குன்னு சொன்னாரு. 2 கிராமுக்கு எவ்வளோ கேட்ட? நானு அங்க இல்ல, ஆ. இங்க ஏய் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ 2 கிராமுக்கு எவ்வளோ கேட்ட? ஆ, ஏப்பா செத்தா பேசக்கூடாதப்பா. நீ எவ்வளோ பாடுறா. சரி நீ சொல்லு, 2 கிராமுக்கு நீ எவ்வளவு கேட்ட? நான் 2000மா? 20,000மா? ஐயோ அவ்வளோலாம் கேட்கலாங்க. அப்போ எவ்வளோ கேட்ட? சும்மா 2 லட்ச ரூபா கேட்டேன். சும்மா 2 லட்சமா? இன்னும் 10 2 காண்டுக்கு சும்மா 2 லட்சமா? கலெக்டரையா நீங்க ஏழு சாகக்கூடாது. முக்கா, 4 கலெக்டரையா நீங்க எங்கடா கலெக்டர்? நான் சாவல. யோ எல்லாரும் அப்ப சாகவே இல்லையே நீங்க. அனைவருக்கும்